அம்னோவின் முன்னாள் தலைவர் நஜீப் ரசாக் சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்ற நம்பிக்கையை கைவிட வேண்டாம் என்று அம்னோ புத்ரி தலைவர் நூருல் அமால் முகமது ஃபவுசி வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமரின் மகள் நூரியானா நஜ்வாவுக்கு அம்னோ புத்ரி பிரிவு என்றும் அவரது குடும்பத்தின் பக்கம் இருக்கும் என்பதையும் அவர் நினைவுபடுத்தினார். கோலாலம்பூரில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் நடந்த புத்ரி அம்னோ பொதுக்கூட்டத்தில் நிறைவுரை ஆற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். போஸ்கு விடுதலைக்காக பிரார்த்தனை செய்வதை நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். தம்மை பிரதமராக நியமிக்க ஆதரவு தெரிவித்து 115 நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து சத்திய பிரமாண அறிக்கைகளான எஸ்டியை தாம் பெற்றிருந்ததாக பெசாத்து கட்சியின் தலைவர் முஹைதீன் யாசின் கூறியிருந்தார். ஆனால் அவரின் அக்கூற்றை நேற்று நிராகரித்த அம்னோ தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற அவர் தவறிவிட்டார் என்று கூறினார். உண்மையில் முஹைதீனை ஆதரித்து 105 எஸ்டி அறிக்கைகள்தான் கிடைத்தன என்றும் அரசாங்கம் அமைப்பதற்கு இவை போதுமானதல்ல என ஜாகித் சுட்டிக்காட்டினார். 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலா 2 சத்திய பிரமாண அறிக்கைகளில் கையெழுத்திட்டனர். அவற்றில் ஒன்று தேசிய முன்னணியை ஆதரித்தும் மற்றொன்று பெரிகாத்தான் நேஷனல் தலைவரை ஆதரித்தும் கையெழுத்திடப்பட்டிருந்தன. கையெழுத்திடப்பட்ட அந்த அறிக்கைகளுக்குத்தான் நேரடி சாட்சியாக தாம் இருந்தேன் என்று துணை பிரதமருமான ஜாகித் கூறினார். 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சத்திய பிரமாண அறிக்கைகள் 2 வெவ்வேறு கூட்டணிகளை ஆதரித்திருந்ததால் அவை கணக்கில் கொள்ளப்படவில்லை. இதனால் அரசாங்கம் அமைப்பதற்கு போதுமான பெரும்பான்மை முஹைதீனுக்கு கிடைக்கவில்லை என்று நேற்றைய அம்னோ பொதுப்பேரவையின் இடைவேளையில் செய்தியாளர்கள் மத்தியில் ஜாகித் இதனை தெரிவித்தார். கூட்டரசு பிரதேசத்தில் கண் சுகாதார திட்டத்தின் கீழ் சோதனையிடப்பட்ட மாணவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்களுக்கு மங்கலான பார்வை இருப்பது கண்டறியப்பட்டதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்துள்ளார். மாதா ஹத்தி விலாயா ஸ்கிரீனிங் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற இச்சோதனையில் மாணவர்கள் மத்தியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த கண் பார்வை குறைபாடு கவலையளிக்கும் போக்கை வெளிப்படுத்தியதாக அவர் கூறினார். கடந்த ஜூன் மாதம் திட்டம் தொடங்கியதிலிருந்து 2077 ஆரம்ப பள்ளி மாணவர்களில் 58.2 விழுக்காட்டினருக்கு பார்வை மங்கலானது கண்டறியப்பட்டது என்று சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சருமான அவர் தெரிவித்தார். வருங்கால சந்ததியினரின் செயலற்ற தன்மைக்காக விமர்சனங்களை எதிர்கொள்வதை விட கட்சியை பாதுகாக்கும் அரசியல் முயற்சிகளில் தனித்து நிற்க விரும்புவதாக அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சல்லே நேற்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு தாம் கூறியது போல் நாங்கள் மிக குறைந்த நிலையில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் எல்லோரும் எங்களை நம்ப முடியாது என்று பொதுக்குழுவில் தனது முக்கிய உரையில் அவர் இதனை தெரிவித்தார். அரசியலை புதிய வழியில் அணுக வேண்டும் என்றும் மக்கள் விரும்பும் அரசியல் அணுகுமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அவர் அம்னோவுக்கு புதிய நம்பிக்கை அளிக்கும் புதிய தலைமுறை உள்ளது என்பதை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெரிகாத்தான் நேஷனலுடன் இணைந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட போதிலும் அக்மால் தனது மூதாதையர் காலத்திலிருந்தே மலாய் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரே கட்சியாக அம்னோவிற்கு ஆழ்ந்த விசுவாசத்தை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இன்சுலின் பற்றாக்குறை நெருக்கடி பற்றிய சர்ச்சையை சுகாதார அமைச்சு மறுத்துள்ளது. அதன் பல சப்ளையர்களில் ஒருவர் மட்டுமே உற்பத்தி சிக்கல்களில் சிக்கியுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் 41 மருந்துகளில் ஹியூமன் இன்சுலின் மட்டுமே பற்றாக்குறை சிக்கலை எதிர்கொள்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக சர்க்கரை நோய்க்கான சிகிச்சை தடையின்றி உள்ளது என்பதை அமைச்சு வலியுறுத்த விரும்புவதாக அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசியாவின் வெளியுறவு அமைச்சு மாஸ்கோவில் உள்ள அதன் தூதரகம் மூலம் மாஸ்கோவில் அண்மைய ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்பாக உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. மலேசியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நிலைமையை தாங்கள் தொடர்ந்து மதிப்பீடு செய்து வருவதாக அது குறிப்பிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மலேசியர்கள் விழிப்புடன் இருக்கவும் உள்ளூர் அதிகாரிகளால் வழங்கப்படும் அனைத்து பாதுகாப்பு வழிகாட்டுதல்களையும் பின்பற்றவும் வெளியுறவு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மாஸ்கோவில் உள்ள மலேசிய தூதரகத்துடன் தொடர்பை பேணுமாறும் அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.